திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறியாதுங்க குலதெய்வம் அறிய தாராளமாக நீங்க என்ன அணுகலாம். பிறந்த குழந்தைகள் கஷ்ட பேர் சுட்டோ தாராளமாக நீங்க அணுகலாம். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா என் புக்ஸ் லிஸ்ட்லேயும் அதில் கங்கி தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். ஸ்ரீமதி உங்கள் பெயரா இந்த 15 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நச்சுன்னு பொருந்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனால் தனக்குன்னா ஒரு முடிவு எடுக்கல ரொம்பவே மனக்குழப்பம் உங்கள்கிட்ட இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒன்று உங்களுக்கு திருமணம் தாமதமாகும், இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகும். மூணாவது பாயிண்ட்டு, தூக்கம் சரியாய் வராது. நாலாவது பாயிண்ட்டு, உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக அமையும். ஒரு கோவிலோ ஒரு சர்ச்சோ ஒரு மசூதியோ கண்டிப்பாக ஒரு வழிபாட்டு ஸ்தலம் அமையும். அஞ்சாவது பாயிண்ட்டு, அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. ஆறாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை, தோள்பட்ட வலி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. எட்டாவது பாயிண்ட்டு, ஒன்று தாய்மாமா உறவு பகையாகும், அப்படி இல்லைன்னா தாய்மாமாவில் பிரயோஜனம் இருக்காது. ஒன்பதாவது பாயிண்ட்டு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை உண்டு. பத்தாவது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திதித்திறப்பணமே முறைப்படி சரியாக கொடுத்துருக்க மாட்டார். இதன் விளைவாக 11 பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். ஒரு குழந்தை அபாஷன் ஆகிறதோ அல்லது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். 12வது பாயிண்ட்டு, வேலையில் வந்து ஒர்க்லோடு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 13வது பாயிண்ட்டு, இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு. 14வது பாயிண்ட்டு, கணவருக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திரர் தாங்க. இத்துடன் ஸ்ரீமதி என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சு 15 பலங்கள் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.